பால்வாடி பையன் முதன்முறையாக வெளியே வந்த தாய் சிறுத்தை. அவ்வளவுதான், கதை முடிந்தது. தமிழக சட்டசபை தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் மும்மரம் காட்டி வருகின்றன. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தைகள் துவங்கவில்லை. அதிமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தைகள் நடந்து வரும் நிலையில் விஜய் தலைமையிலான தாவேகா பல்வேறு கட்சிகளுடன் பேசி வருவதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி சமீப நாட்களாக தாவேகாவுடன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் பேசி வருவதாக கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திருவள்ளூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், 35 வருடங்களாக உனக்கு போட சொல்லிக் கொடுத்து திருமாவளவனை விட்டுவிட்டு, அம்பேத்கர் அரசியலை சொல்லிக் கொடுத்த திருமாவளவனை விட்டுவிட்டு, ஒரு கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த திருமாவளவனை விட்டுவிட்டு, திடீரென்று சினிமாவில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒருவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அவருடன் போகலாம் என்று முடிவு செய்திருக்கிறாய். உன்னுடைய அனுபவமே அவருக்கு கிடையாது. அவர் இப்பொழுதுதான் பால்வாடி பையன். ஏற்கனவே உள்ள கட்சிகள் PhD படித்து முடித்துவிட்டு உன்னை ஒரு ஆளாக்கி வைத்திருக்கிறேன். நீ போய் ஒரு பால்வாடி பள்ளியில் இருக்கக்கூடிய பையன்தான் எனக்கு தலைவர் என்று சொன்னால் ஏற்க முடியுமா? இத்தனை வருடங்கள் நீ படித்த PhD படிப்பு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். நீ போய்தான் அங்கு அரசியல் கற்றுத்தர வேண்டிய நிலை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் அனைவரும் தலைவர்களாக வளர்ந்துள்ளனர். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் விவாதத்தில் கலந்து கொள்ளும் பல பேர் ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் இங்கிருந்து போனவர்களாக இருக்க வேண்டும் என கூறியுள்ளார். ஆதவ் அர்ஜுனாவை மறைமுகமாகவும் விமர்சித்துள்ளார். இதைத் தொடர்ந்து பேசிய திருமாவளவன், தாவேகா கூட்டணிக்காக அனைத்து கதவுகளையும் திறந்து வைத்துள்ளது. தீபாவளி பொங்கலுக்கு ஆஃபர் கொடுப்பது போல ஆட்சியில் பங்கு தருகிறோம் என ஆஃபர் கொடுக்கிறது. இதுதான் தற்பொழுது நடிகர் விஜய் தலைமையிலான கட்சியின் நிலைமை. விஜய் பெரும் மக்கள் செல்வாக்கு உள்ள நடிகர். அவர் தனித்து ஆட்சியை பிடிக்க முடியும் என்று நம்பக்கூடியவர். ஆனால் அவர் தேர்தலுக்காக ஆஃபர் போட்டு காத்திருக்கிறார். அங்கேயும் இன்னும் ஒரு கூட்டணி கூட அமையவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை என தெரிவித்துள்ளார். இதனை இத்தனை மாதத்திற்கும் பிறகும் விஜயும் ஆதவ் அர்ஜுனாவையும் மறைமுகமாக பேசிய திருமாவளவன், திமுக கூட்டணியிலிருந்து என்ன சாதித்திருக்கிறார்? வேங்கை வயல் பிரச்சனையிலிருந்து பல தலித் சமுதாய மக்களுக்கு என்று என்ன குரல் கொடுத்திருக்கிறார்? கடைசி வரை 6 சீட்டுக்காக இப்படி திமுகவுக்கு ஆதரவு இருந்தால் என்ன பயன் ஏற்படும் என்ற கேள்விகள் அவருக்கு எதிராக வந்துள்ளது. ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற முழக்கத்துடன் வந்த திருமாவளவன் அரசியலில் இதுவரை ஒன்றும் சாதிக்கவில்லை, மாறாக விமர்சனம் மட்டுமே பெறுகிறார் என்றும், வந்த ஆஃபர் விட்டுவிட்டு கடைசி வரை திமுகவில் அடிமையாக இருக்கும் ஆசையில் இருக்கிறாரா என்ற கேள்வியை விஜய் தரப்பிலிருந்து எழுப்புகின்றனர்.